அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7th சோஷியல் டேர்ம் 1ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ 7th செகண்ட் லெசன் நம்மளோட சிலபஸ்ல கிடையாது. அதனால நம்ம 3rd and 4th லெசன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ 7th 3rd லெசன் தென்னிந்திய புதிய அரசுகள். இதுல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இவங்களுடைய லெசன்ஸ். ஸோ இவங்களுடைய நிர்வாகங்கள் எப்படி இருந்துச்சு, ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது, இவங்களுடைய கட்டடக்கலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாமே இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல இங்க கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல சோழர்களும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையான திருமண உறவு தொடங்கியது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம சாளுக்கியஸ் பார்க்கும்போது அந்த பாயிண்ட சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? சோ யாரோட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் ராஜராஜன், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன். சோ அங்க யார் அப்படின்னா விமலாதித்தன் அப்படின்னு சொல்லி எடுத்து வருவாரு. இங்க விமலாதித்தனை மணந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ சாளுக்கிய மன்னர் விமலாதித்தனுக்கு குந்தவை திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து சோழ சாளுக்கிய வம்சம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் மூலமாக ராஜேந்திரனுடைய மகளான அமங்காதேவியை மணந்தார். அவர்களுடைய மகனை முதலாம் குலோத்துங்கன். ஸோ அகெயின் இந்த மாதிரி ரிலேஷன் வந்திருக்கு. தங்கச்சிய ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க, திருப்பியும் அவங்களுடைய குழந்தைய இவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இப்படிதான் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறது, அதாவது யாருக்கு அப்படின்னா அமங்காதேவியை மணந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய குழந்தை முதலாம் குலோத்துங்கன். சோ சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கான வம்சமாக உருவாக ஆரம்பிச்சது. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த லெசன்ல பாக்ஸ் கண்டென்ட், இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய சோழர்கள், பாண்டியர்கள், பிற்காலச்சோழர்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டுகள். உத்திரமேரூர் கல்வெட்டு கண்டிப்பா இவங்களுடைய வரி வசூலிக்கக்கூடிய முறைகளா இருக்கும், குடவோலை முறைகளா இருக்கும், இது எல்லாமே இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகளை தான் பொதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது இவங்களுடைய கோவில்கள் என்ன, கட்டடக்கலைக்கான சிறப்பு. தஞ்சை பெரிய கோவிலா இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலா இருக்கட்டும், இது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்களால் கட்டப்பட்டது. ஸோ இதுவுமே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் ஒன் பிற்கால பாண்டியர்கள். சோழர்களை ஒரே ஒரு பாக்ஸ் தான் பார்த்தோம். சோ எப்படி சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் உறவு வந்ததுன்னு சொல்லிட்டு. இப்ப பாண்டியர்களை பார்க்கும்போது சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார். சோ இது அரிகேசரி. சோ இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர் இவரை சைவரா மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதம் மாறிய பின்னர் அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. எண்ணிக்கை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியுடைய சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா அது வரைக்கும் இவர் சமண மதத்தை சேர்ந்தவராக தான் இருந்தாரு. திருஞான சம்பந்தர் மூலமா இவர் சைவ மதத்திற்கு மாறினாரு. சோ மாரவர்மன் அரிகேசரி அப்படின்னு இவர் சொல்லுவோம். சோ அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சைவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் சமணத்தை கம்ப்ளீட்டாவே எதிர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படிங்கறத இதுல நம்ம கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இவர் தான் மாரவர்மன் அரிகேசரி. இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுவார். ஓகேவா? சோ நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ கூன் பாண்டியனை இவங்களுக்கு மாத்தினது. நெக்ஸ்ட் ஒன் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய அரசு அவங்களுடைய ஆட்சி திறமை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய செல்வம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்க்கோ போலோ சொல்லியிருப்பாரு. இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார். தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி நிகழ்வுகளையும் அரசர்களுடைய பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளார். சோ அப்போ பாண்டியர்களுடைய காலத்திலையும் சதி அப்படிங்கக்கூடியது பழக்கத்துல இருந்துச்சு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் அரசர்கள் ஒரு தார மனம் இல்லாம பலதார மனம் இருந்தாங்க அப்படிங்கறதையும் இந்த பாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்க்கோ போலோ. நெக்ஸ்ட் ஒன் சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். சோ லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பெருசா உங்களுக்கு கிடையாது, வெறும் 3-4 தான் இருக்கு. ஓகேங்களா? சோ விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு செஞ்சிருக்காரு. சோ எந்த நாட்டுல இருந்து வந்தக்கூடிய ஒரு தூதுவர்களா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய குறிப்புகள்ல பதிவு செஞ்சாங்கிறது மட்டும் தான் நம்ம இதுல பார்க்க முடியும். சரிங்களா? சோ வாசப் அப்படிங்கிறவர் குதிரை வணிகம் அதிகமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க.
10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, காயல் துறைமுகத்துல வந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையினுடைய சராசரி விலை சொக்க தங்கத்தினாலான 200 தினார்களாகும் என அவர் எழுதுகிறார். ஜமாலுதீன் பொறுப்புல வந்து 1400 குதிரைகள் கொடுத்துருவாங்க. எதனால அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஓகேங்களா, சோ அதனால இப்படி நம்ம பிரிச்சிருப்போம் அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த லெசன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ இதோட கண்டினியூஷனா நம்ம 4th லெசனும் பார்த்தலாம். ஸோ 4th லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியம் அப்படிங்கறத 4th லெசன். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ 4th லெசன்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு என்னென்ன வம்சங்கள் வந்தது, ஸோ அடிமை வம்சம் முதல்ல என்ன, இதுல யார் யார் தளபதியா வந்தாங்க, அதில் இருக்கக்கூடிய பெண் தளபதி யாரு, இது எல்லாமே டெல்லி சுல்தான்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் குதுப் மினார் யாருடைய காலத்துல கட்டப்பட்டுச்சு, யாருடைய காலத்துல தொடங்கப்பட்டது, யார் கட்டி முடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொஸ்டினா வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்துக்கு அப்புறம் கில்ஜி வம்சத்துல சித்தூர் சூறையாடல் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை கொடுத்திருக்காங்க. இந்த சித்தூர் சூறையாடல் அப்படிங்கிறது என்னன்னா ரஜபுத்திரருடைய படைகள் ஒருத்தவங்க இருக்கும். ஸோ சித்தூர் அப்படின்னாலே இது ரஜபுத்திரர்கள் சேர்ந்ததா இருக்கும். ஸோ ரஜபுத்திரர்களுக்கும் இவங்க வந்து எப்படி அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுது. ஓகேவா, ஸோ இதுல பார்க்கலாம். சித்தூர் சூறையாடல் அப்படிங்கிறது 1303 நடந்தது. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனுடைய படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவ்ஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்துக் கொள்வர். சோ இது ஜவ்ஹர் மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவ்ஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்க, அதாவது தீயில தன்னை தற்கொலை செஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, சோ இந்த நடைமுறை ரஜபுத்திரர்கள் கிட்ட இருந்துச்சு. இது எதனால அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி வந்து ரஜபுத்திரர்கள் மீது படையெடுத்து சென்றிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது துரோகத்தினால அலாவுதீன் கில்ஜி கிட்ட ரஜபுத்திரர்கள் தோற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு தற்கொலை செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து ஜவ்ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த சித்தூர் சூறையாடல் மூலியமா நம்ம பார்க்க முடியும். ஸோ இதான் பத்மாவத் அப்படிங்கக்கூடிய மூவில நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஹிஸ்டரி ரிலேட்டட் சம்பந்தமான மூவிஸ் அதெல்லாமே. ஸோ அதுதான் சித்தூர் சூறையாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்ல டெல்லியில இருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ எங்க இருந்து டெல்லி டு தௌலதாபாத். பெரும்பாலான மக்கள் தௌலதாபாத் புறப்பட்டு சென்றனர். சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகையில் அவர்களுடைய ஒருவர் பார்வையற்றவராக இருந்த போதும் மற்றொருவர் பக்கவாத நோயாளியாக இருந்த போதும் கொடூரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 8 அல்லது 10 மைல் அளவு பரவியிருந்த அந்நகரை பற்றி ஒரு வரலாற்றினர் அனைத்தும் அழிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டிடங்களில், புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை என்ற அளவுக்கு முழுமையாக பாலானது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, சோ எல்லாத்தையுமே வந்து இது என்னாச்சு அப்படின்னா இப்ப இங்க இருந்து நம்ம எல்லாத்தையும் இந்த பக்கம் மாத்துறோம். அப்படி மாத்தும் போது அங்க இருந்தக்கூடிய மக்கள் என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாருமே வந்தாகணும், அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களை அழிச்சு அவங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படிங்கறத அந்த பாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ துக்ளக் பேரரசு எதுல இருந்து எப்படி விரிவடைஞ்சதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அங்கிருந்து ஆரம்பிச்சு லாகூர் கம்ப்ளீட்டா நம்மளுடைய இந்தியாவில பாதி இடம் ஃபுல்லாவே வந்து துக்ளக்குடைய பேரரசு இருந்திருக்கு அப்படிங்கிறது இது மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபெரோஷா துக்ளக், அதுக்கப்புறமா தைமூரோட படையெடுப்பு எப்படி வந்துச்சு, ஃபெரோஷா துக்ளக்கோட கல்லறை என்ன, இதை யார் கட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சையது வம்சம் வருது. ஸோ இஸ்லாமியர்களுடைய கலை கட்டடக்கலை, ஸோ லோடி அரசு வம்சத்துல நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ இஸ்லாமியர்களுடைய கலை கட்டடக்கலைக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலை தர்வாசா அண்ட் தௌலதாபாத் கோட்டை. அலை தர்வாசா அப்படிங்கிறது இதுல என்ன சொல்லியிருக்காங்க, உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டிக்கொண்டனர். அதுக்கப்புறமா அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கட்டினர். மசூதிகளும் மதரசாக்களும் அப்படிங்கிறது கல்வி நிலையங்களா இருக்குது. சோ மசூதிகளும் மதரசாக்களும் கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. குரானில் உள்ள வரிகளை செலுத்தி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. கட்டடங்களினுடைய வடிவங்கள் பாரசீக பாணி. இது வரைக்கும் நம்ம சோழர்கள் இவங்க எல்லாத்துலயுமே வந்து மகேந்திர பாணி, நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இங்க பாரசீக பாணியில அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன அப்படின்னு சொல்றாங்க. சோ கட்டடத்தோட வடிவங்கள் வந்து பாரசீக பாணியில இருந்திருக்கு, அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாமே இந்திய பாணியில இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எனவே இப்பாணி இதனாலதான் இந்தோ சார்சேனிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலை வடிவங்களுக்கான எக்ஸாம்பிள் இந்தோ சாரசேனிக்
பாணி, இந்தோ சாரசீனிக் கலை வடிவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. குதுப் மினார், அலை தர்வாசா, குவதுல் இஸ்லாம் மசூதி, அதாவது மோதி மசூதி, இல்துமிஷ் பால்பன் ஆகியோருடைய கல்லறைகள், தௌலதாபாத், பிரோஷாபாத் ஆகிய இடங்களிலும் கோட்டைகள் என அனைத்தும் இந்த பாணியில் அமைக்கப்பட்டவனாகும். சோ இது எல்லாமே என்ன பாணி அப்படின்னு சொல்லி கேட்டா இந்தோ சாரசீனிக் பாணி அப்படின்னு சொல்லி நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குபத்துல் இஸ்லாம், மோதி மசூதி இது எல்லாமே வந்து நம்மளுடைய அக்பர் காலத்துல, அதாவது முகல்ஸ் பீரியட்ல வந்துடுது, டெல்லி சுல்தானுக்கு அப்புறம். சோ இவங்களுடைய பேரலா வச்சுக்கலாம். சோ அந்த டைம்ல அக்பர் கட்டினது, பாபர் கட்டினது, இவங்களுடைய பாபர் எந்த மசூதியும் கட்டல, அக்பர் கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஷாஜகான், இவங்களுக்கு அடுத்தது வந்தது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கலைகள் எல்லாமே இந்தோ சாரசீனிக் கலை வடிவம் அப்படிங்கறதுல மட்டும் நம்ம தெளிவா இருக்கணும். ஓகேங்களா? சோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட்டும் பார்த்துட்டோம். சோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.